அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவில் தொன்றுமளவெம்மாயற்ற வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அதெல்லாம் கொஞ்சம் இப்படின்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அவங்க பசங்க 2 பேர் யாரும் அண்ணா சாமி வந்து முதல்ல ஏழுமலை, அதுக்கப்புறம் பிச்சாண்டி, துரைசாமி, 3வது வெண்ணிலா, அண்ணா சாமி. அது அருட்பெருஞ்சோதி குடிக்கிறவங்க கூட்டமா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அன்பு ஆன்மநாயகனுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் ஏந்தோம்பாடி கிராமத்தில் வசித்து வந்த தெய்வ திருவாளர்கள் தெய்வ திரு கு கண்ணன் அவர்களின் அன்பு மனைவி திருமதி தஞ்சியம்மாள், ஏழுமலை, பிச்சாண்டி, வெண்ணிலா, துரைசாமி, அண்ணாசாமி அவர்களின் அன்பு தாயாரின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் சுண்டல் ஒருத்தர் ஏற்று கொடுப்பா. அப்படியே ஒன்று கொடு, ஒரு ஆளுக்கு ஒன்று கொடு. மூலிகை அருள் கஞ்சும் வழங்குகின்றார்கள். தெய்வ நிலையில் உள்ள அம்மா தஞ்சம்மானுடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று வள்ளலார் நெறியில் நின்று பிறவியில்லாத ஒரு பெருநிலை பெற வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். அவர்களுடைய அன்பு குடும்பத்தார்கள் வள்ளல் பெருமானின் பெருங்கருணையினால் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் வகுத்து தந்துள்ள கொல்லா நெறியினை மேற்கொண்டு பிறவியில்லாத ஒரு பெருநிலை பெற வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சாயிரா சுண்டல் வாங்கிக்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. 2 பேரும் தெரியும் அதுக்காக. இப்போ கரெக்டாக இருக்குது. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் ஏந்தோம்பாடி கிராமத்தில் வசித்து வந்த தெய்வ திருவாளர் கண்ணன் அவர்களுடைய அன்பு மனைவியும் ஏழுமலை, பிச்சாண்டி, வெண்ணிலா, துரைசாமி, அண்ணாசாமி அவர்களின் அன்பு தாயாருமான தெய்வ திருமதி தஞ்சியம்மாளுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சுண்டலும் மூலிகை சார் ஒன்று ஊற்றுங்க, அப்புறம் பின்னாடி நின்று வாங்க சொல்லுங்கள். ஒரு ஜக்கு ஊற்றிட்டிங்கன்னா அதோட நிறுத்துங்க, எல்லாருக்கும் வரணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் சுண்டல் கொடுப்போம். ஒன்று கொடுத்துருக்கோம். களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் ஏந்தோம்பாடி கிராமத்தில் வசித்து வந்த தெய்வ திருவாளர் கு கண்ணன் அவர்களின் அன்பு மனைவியும் ஏழுமலை, பிச்சாண்டி, வெண்ணிலா, துரைசாமி, அண்ணாசாமி அவர்களின் அன்பு அம்மாவுமான தெய்வ திருமதி கு தஞ்சியம்மாள் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் சுண்டலும் மூலிகை அருள் கஞ்சியும் வழங்குகின்றார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல் நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. தெய்வ நிலையில் உள்ள தஞ்சியம்மாளுடைய ஆன்மா வள்ளல் பெருமான் பெருங்கருணையினால் மீண்டும் மனித தேகம் பெற்று
வள்ளலார் நெறியில் நின்று கொல்லா நெறியினை மேற்கொண்டு பிறவில்லாத ஒரு பெருநிலை பெற வேண்டி எல்லாம் வல்ல திருஅருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் ஏந்தோம்பாடி கிராமத்தில் வசித்து வந்த தெய்வ திருவாளர் கண்ணன் அவர்களின் அன்பு மனைவி திருமதி தஞ்சியம்மாள் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் சுண்டலும் மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல்நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அவர் இந்த இடத்துல தெரியல. வியாபாரம் பண்றோம். கடை வச்சு வியாபாரம் பண்ணோம்னா ஒரு அர்த்தம் 4 பேர் கொரோனா காலத்துல கூட அங்க வந்து எல்லாம் கேட்கறான். நம்ம வச்சு ஒரு தர்மத்தை கூட பண்ண முடியாது. பிரிவு என்ன பிரிவு இப்ப கூட வந்து இது ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுங்களா? அவங்க கொடுக்குற காசுலேயே 1000 மாசம் 70,000 80,000 செலவு. சாப்பாடு போட்டோம்னா 12,000. அதனால நம்ம என்ன பண்றது? ஐயா வாங்கி பசியாடு பாவம் ஊத்து ஒன்னாவது ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். எத்தனை பேர் வந்து வராங்க என்னடா அவ்வளோ வாங்கி வண்டி தூக்கி வைக்க முடியுமா? மேலே வச்சுக்கலாமா? அம்மாவது முதல்ல புதிய மினிஸ்டர்
பெருமான் கோயிலில் நான் எடுத்துட்டு வரேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஏந்தாம்பாடி கிராமத்தில் வசித்து வந்த தெய்வ திரு கண்ணன் அவர்களுடைய அன்பு மனைவி தஞ்சியம்மாள் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சுண்டலும் மூலிகை அருள் கஞ்சும் வழங்கினார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பம் உடல் நலம் செல்வவளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டியும் தெய்வ நிலையில் உள்ள அம்மாவின் ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று கொல்லா நெறி மேற்கொண்டு பிறவில்லாத பெருநிலை மரணமில்லா பெருவாழ் வாழ வேண்டிய இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக.